20 வருஷத்துக்கு அப்புறம் ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க அந்த ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப் அது அதுக்கு காரணமும் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து வேறு வீட்டுக்கு போயிடறாங்க கல்யாணம் ஆன ஒன்று அப்படின்றதும் ஒரு மெயின் ரீசனாக இருக்கலாம். இப்போ கிளின்டன் சார் சொன்னாங்க இந்த மாதிரி அவங்க அதுக்கு காரணம் வந்து வேறு ஏதாவது செஞ்சாகணும் அப்படின்னு என்ன பண்ணுனாக்கா இப்போ வந்து அது பாசிபிள் எல்லாருமே வந்து கனெக்டடாக நம்ம ஒருவேளை நம்ம என்ன அந்த ஃபேஸ்புக் சொல்கிறோம், இது போல் அதே போல் இன்ஸ்டாகிராம், இதில் வந்து சில நேரத்தில் நம்ம பார்க்குறோம் குழந்தைகள் பேர குழந்தைகள் அவங்களுடைய தாத்தா பாட்டியோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்க, அம்மா அப்பாவோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி தராங்க. அதனால் ஒரு நல்ல நட்பு அப்படிங்கிறது வந்து ஆறுதலை கொடுக்குது. அவங்களுடைய பழைய கால அற்புதமான நினைவுகளை மறுபடியும் அவங்க சேமித்து பார்க்குறதுக்கு நினச்சி பார்க்குறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இளையோர்கள், குழந்தைகள், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இப்படிப்பட்ட அற்புதமான இணைய வழியாக உங்களுடைய அம்மா அப்பாவுடைய தாத்தா பாட்டியோடைய நட்புகளை அப்படியே கண்டுபிடிச்சி கொடுங்க. அது ஒருவேளை அவங்களுக்கு அது கூட ஒரு மிகப்பெரிய பரிசாக அமையலாம். அது ஒரு வசந்த காலம் அவர்கள் திரும்பி பார்ப்பதற்கான. ஆமாம், நாங்கள் தொடர்ந்து நம்ம பகிர்ந்து கொண்டிருப்பது போல் அம்மா அப்பா உறவு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இல்லாமல் போயிடும். சகோதர சகோதரி உறவு அப்படிங்கிறது ஏதோ சொத்தின் அடிப்படையில் அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது கூட போர் ஆயிரும். கணவன் மனைவி வாழ்க்கை வேறு வழியே இல்லைங்கிற மாதிரி அது சோர்வாக கூட முடிஞ்சிருது ஒரு சிலருக்கு. ஆனால் நட்பு அப்படிங்கிறது தோளில் கையை போட்டு கொள்கிற அந்த உறவு அப்படிங்கிறது கடைசி வரை நம்ம கூட இருக்கக்கூடியது. அதனால தானே என்னவோ தெரியல நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உங்களை என்னுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் சின்ன குழந்தைகள் நல்ல நண்பர்களை இப்பொழுதே கண்டுபிடித்து நல்ல ஒரு உன்னதமான நட்பில் வளர்ந்து கொள்ளுங்கள். பெரியவர்கள் உங்களது நட்பை தேடி கண்டுபிடியுங்கள். மற்றவர்கள் அதற்கு உறுதுணையாக இருங்கள். உங்களுடைய நட்பு உங்களை யார் என்று சொல்லும்.